கரூர்லயே தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்க? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஒரே ஸ்கிரிப்ட் 50 பேர் பேசுறாங்க. 50 பேர் வந்து இதை பேசுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கரூர்ல தரமான சம்பவம் என்னன்னு தெரியுமா? என்ன கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சொல்லி வச்சவங்க எல்லாரும் ஒரே விஷயத்தை பேசுறாங்க பாருங்க. 1 லட்சம் சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு 1 லட்சம் சேர் போட்டு இடம் பார்க்காம 1 லட்சம் பேர் மக்கள் வந்து 1 லட்சம் சேர் போட்டோம் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க 1 லட்சம் சேர் போட்டு இடம் இல்லாம கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு. நீ என்ன அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இந்தாங்களா ஆளுக்கு 50 ரூபா. கோணாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க. கம்பெனிக்கு 50. திமுகல இருந்து எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் அதுக்காக வீடியோ போட்டேன். இந்த வீடியோ போட்ட உடனே என் ஃபாலோவர்ஸ்லாம் என்ன கழுவி ஊற்றி அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இந்த துடுப்பு மூக்கனை வச்ச இடுப்பு கீழ வச்சீங்க. நீங்க ஐடியாலாம் நல்லா தான் பண்றீங்க. ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாருங்க அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டான். டிஎம்கேக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கரூர்ல நடந்த ஒரு முப்பெரும் விழாக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலா வந்துட்டு அந்த கரூர்ல நடந்த விஷயத்த ரீச் பண்ணணும்ன்றதுக்காக அவங்க எனக்கு பே பண்ணாங்க. அதனாலதான் நான் அந்த வீடியோ போட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். நம்ம ஃபாலோவர்ஸ்க்குலாம் அது வந்துட்டு கனெக்ட் ஆகல போல. நிறைய பேர் வந்து அன்ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். உங்களை மீறி நான் காசுக்காக இங்க எந்த விஷயத்தையும் நான் பண்ண போறது கிடையாது. நீங்க டைரக்டா எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாவே நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிருப்பேன். இப்ப அந்த வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வந்து நான் பே வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? ஆள்ல அண்ணா போய் நினைச்சீங்களா? எனக்கு இருக்குடா சாதி சனம் சொந்தம் பந்தம். ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. என்ன மாத்த போறாங்க? என்ன மாத்த போறாங்க? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சொல்ல போறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எடுத்துட்டு போறாங்களா? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா? கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க, மறைஞ்சு போனாங்க. இது ஏதோ காமெடி பேசுறா, ரொம்ப வீக்கா இருக்கான். ஆனா திமுக மட்டும் மாறல, தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கும் மறையல. வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நம்முடைய கொள்கை தான் நம்முடைய பலம். இங்க வா. நாம செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நீ ஒரு முறை செஞ்சதே போது அதை என்னால மறக்கவே முடியாது. கொண்டா. ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் கொரோனா பெருந்தொற்று. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இதெல்லாம் தாண்டி 4.5 ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க. அவங்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர். இதுக்கு மேல ஏதாவது பேசுன நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள்
தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம சொன்னானா அவன் அண்ட புடுங்க ஆகாச புடுங்க தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியும் இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார். கண்ணாடி சார் அது நம்ம மூஜியா அப்படி இருக்கு. பாஜக தன்னோட இருக்குன்னு இப்பவும் வாய் துடுக்கோடு பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பாயா இருக்கணும்டா. எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரந்தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார். கொள்கை இல்லாம தொடை நடுங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன். யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ரெய்டுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டாரு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிக்கிறாங்க. திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் சாமி இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்க கேட்டுற போறான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் திராவிடர்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே விஷம் குடிச்சிட்டு சாவு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அட போப்பா, இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லாரும் கேட்கறாங்க. அவன் ஒருத்தன் படுத்துற பாடு பத்தாது மேற்கொண்டு நீ வேறையா? இதுல அவருடைய திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? எப்படி சமாளிக்குது பாரு நாய். தேவையில்லைதான். ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு பிச்சைக்கார நாயே. அது வெறும் சொல்லால அல்ல, செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா.